அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லேயும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்துருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நண்பர்களே, இன்றைக்கு ஹோமியோபதியில் ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கிலிருந்து ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். அந்த சப்ஜெக்ட் என்ன தெரியுங்களா? வெரிகோஸ் வெயின்ஸ். உடலினுடைய பல பாகங்கள் இருக்கக்கூடிய அசுத்த ரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய நரம்பு தான், இரத்த குழாய் தான் வெயின் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் நம்ம வேரிகோஸ் வெயின் சொல்கிறோம். இந்த வேரிகோஸ் வெயின் எப்படி இருக்கும்னா, அந்த வெயின் வீக்கம் அடைஞ்சிருக்கும், எலாஸ்டிசிட்டி லூஸாக இருக்கும், அந்த இது அப்படியே சுருள் சுருளாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு தான் வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பல சூழ்நிலைகளில் ஏற்படும். தொடர்ச்சியாக நின்று கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த போலீஸ்காரங்க, டீச்சர்ஸு, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். அதே போல் ப்ரெக்னன்சி டைமில் இந்த இது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது சில நோய்களால் இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது என்ன பிரச்சனையை கொடுக்கும் உடம்புல அப்படின்னு சொன்னால், அந்த கால் பகுதியெல்லாம் வீங்கி நம்மளுடைய அழகான கால் அழகில்லாமல் தெரியும். காலில், கையில் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, அந்த இடம் வீக்கமாக இருக்கும், சுருளாக இருக்கும், வலி ஏற்படும், அரிப்பு ஏற்படும், சில நேரங்களில் புண் ஏற்படும். இது ஒரு மிகப்பெரிய இறுக்கி பிடிக்கக்கூடிய கிராம்பிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய வலி ஏற்படும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த வேரிகோஸ் வெயின். இதை சரி பண்ணுவதற்கு ஹோமியோபதியால் முடியுமா என்று சொன்னால் முடியும். அதில் நல்ல சிறப்பான மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகள் என்னென்னு சொல்கிறேன். ஆர்னிகா, கல்கேரியா கார்ப், கார்போவேஜ், ஹமாமலிஸ், பல்செட்லா போன்ற பல மருந்துகள் இருக்குது. நீங்கள் ஒரு ஹோமியோபதி டாக்டரை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்றவாறு அந்த டாக்டர்ஸ் உங்களுக்கு மருந்துகளை கொடுப்பாங்க. இது ஹோமியோபதியில் எப்படி டிஃபைன் பண்ணி டாக்டர் ஹனிமேன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒன்று ப்ளூ கலராக இருக்கும், அதுக்கு தனி பிரச்சனை. எரிச்சல் கொடுக்கும், அதுக்கு தனி மருந்து இருக்குது. பேர்னிங்னஸ் இருக்கும், அரிப்பு இருக்கும், அதுக்கு தனி இது இருக்கும். அடுத்து புண்ணாயிரும், அதுக்கு தனி மருந்து இருக்குது. பிரசவ காலத்தில் ஏற்படக்கூடிய இதுக்கு தனி மருந்து இருக்குது. ஸ்டிஞ்சிங் பெயின் இருக்கும், அதுக்கு தனி மருந்து. ஸ்டிச்சிங் பெயின் இருக்கும், அதுக்கு தனி மருந்து. இப்படி ஹோமியோபதியில் சிறப்பான தனித்தனியான மருந்துகள் அந்த வெரிகோஸ் வெயின் மூலமாக நாம் என்ன மாதிரியான தொல்லையை அனுபவிக்கிறோமோ அந்த தொல்லைக்கு ஏற்ற மாதிரி பல மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. இதுதான் ஹோமியோபதியுடைய சிறப்பு. அப்போ டக்குன்னு அந்த ஒரு மருந்து சாப்பிடும்போது நிச்சயமாக சொல்கிறேன், ஒரே டோஸில் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நண்பர்களே, இந்த காணொளியை நீங்கள் மட்டும் காணாமல்
மற்ற அனைவருக்கும் அனுப்பி அவர்களும் பயன்பெறுமாறு செய்ய கேட்டுக்கொள்கின்றோம். இப்படிப்பட்ட செய்திகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேர சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.